யாருமே பேச மாட்டாங்க. யார் பேசினாலும் இதான் நிலைமை. யாரா பேசுவாங்களான்னா பேசினா இதான் நிலைமை. யாரும் பேச மாட்டாங்க. என்ன திரு செம்மலை அவர்கள் சொன்னார். திரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சொன்னார். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நேற்று பொதுச் செயலாளர் முடிவு தான் எங்களுடைய முடிவுனார். ஆனால் திரு செங்கோட்டையன் பேசுனது தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? திரு செம்மலை இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. எங்க தலைமையை கேள்விக்குள்ளாக்குன்னா அதான் நாங்கள் கதை அப்படின்னு சொல்றாரே தவிர பொதுக்குழுவில் உள்ள வச்சு பேசியிருக்க வேண்டியதில் பொது வெளியில் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி அப்போ உள்ள பேசலாங்கிறது அங்கே பாயிண்ட் புரியுதா? டிஸ்கஷன் எப்பயுமே எல்லாமே வரும். ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போதே 2 மாற்று கருத்து சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் ஒரு தலைமை முடிவெடுத்தா முடிவெடுத்தது தான். இந்த கருத்து வெளியில பேசினார்னா அதற்கான விளைவுகள் வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸ். செங்கோட்டையன் இஸ் aware of what could happen. செம்மலை குறித்து செங்கோட்டையன்ட்டி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, பொதுக்குழு எங்க கூட்டினாங்க சமீபத்தில்? பொதுக்குழுவில் பேசியிருக்கணும்னு செம்மலை சொல்றாரு. ஆனால் பொதுக்குழுவோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டினா கண்டிப்பாக நம்ம சொல்ல தானே போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் செங்கோட்டையன் சொல்றாரு. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் எப்படி பொதுக்குழு எப்போ கூட்டப்பட்டுச்சோ அப்படிதான் இப்பயும் கூட்டப்படுது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வாரம் பொதுக்குழு கூட்டினாங்களா? எம்ஜிஆர் இருக்கும்போது மாதம் கூட்டினாங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டணுங்கிறது தேர்தல் ஆணைய விதி. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இந்த டிசம்பர் மாதம்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இயர் 2 முடியறதுக்குள்ள ஒன்று கூட்டம் தான் வச்சிருப்பாங்க.